ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா, என்ன நீ நம்புவல்ல? அண்ணா, கதிர் கேப்பானா? அவன் உன் மேலதான் ரொம்ப கோவமா இருக்கான். கதிர் உங்க 2 பேரையும் நான் தான் பிரிக்கிறேன்னு நினைச்சு அப்படி இருக்கான். என் தங்கச்சி படிச்சு டாக்டர் ஆகணும், உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்புன்னு சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். அதுக்காக 2 பேரும் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. நீ ஒழுங்கா படிக்கணும், அவனை ஒழுங்கா ஒரு வேலைக்கு போகணும். சரிக்கா, நீ அவன் கிட்ட என்னைக்கே பேசுவியா? பேசுறேன், கண்டிப்பா பேசுறேன். போதுமா? இங்க பாரு, அழுது முகமெல்லாம் வீங்கி செவந்து போச்சு. வா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். வா. பாத்தியா அஸ்வின், அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து போடுற பிளான பாத்தியா? அதுவும் இந்த சின்னது இருக்கே, அழுதே காரியத்தை சாதிச்சிரும். ஐயோ, ஒருத்தியே எங்க வீட்டுல தாங்க முடியல, இதுல இன்னொருத்தி வேற. ஐயோ போச்சு. என்ன மேடம் கோமா பேசிட்டு சிரிக்கிறீங்க? மகா வாக்கு கொடுத்தா அதை செஞ்சு முடிப்பா அஸ்வின். சரி, இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? இப்போ அவ கதிருக்கும் அகிலாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கா. அது புரியுது, ஆனா நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அவ வாக்கு கொடுத்தது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறம் அந்த மகா கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்த முடியும்? வா, சான்ஸே இல்லை மேடம், சான்ஸே இல்லை. உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை நினைச்சு பாருங்க, எனக்கு அப்படியே புல் அரிச்சு போச்சு. யாருமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு பிளானை போடவே முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் மேடம். கதிரையும் அகிலாவையும் நிரந்தரமா பிரிக்கணும். தங்கச்சி அழறத தாங்க முடியாம அந்த மகா அப்படியே துடிக்கணும். அப்போ கதிருக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். ஏய், குட் ஐடியாப்பா. ஆனா இது முடியுமா? நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லை மேடம். இல்ல அஸ்வின், அகிலா மேல கதிர் இப்ப கோவமா இருக்கான், அதனால அவனை ட்விஸ்ட் பண்றது ஈஸி. ஆனா எங்க அம்மா இருக்காங்களே, அவங்கள கன்வின்ஸ் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. இதனால மட்டும்தான் அவங்க வாயை அடைக்க முடியும். அதை பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வசதியான பணக்கார வீட்டு பொண்ணு ஒண்ணு இருக்கு. அவங்களே உங்க வீடு தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்க. அதுக்கு இந்த அஸ்வின் பொறுப்பு. நிஜமாவா? அப்பனா ஓகே, கதிர் கல்யாணம் நடக்கணும். அந்த அகிலா அழுது அப்படியே பைத்தியம் புடிச்சு அலையணும். அவளை பார்த்து மகா மனசு நொந்து போய் கார்மெண்ட்ஸ் பார்க்கவே முடியாம அப்படியே தோத்து போகணும். அம்மா, இங்க வாயேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வாயேன். அம்மா, இரு வரேன். நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். ஏண்டி, அம்மான்னு ஏலை விட்டுட்டு என்ன உள்ளே வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்க? அப்பா எங்க? காலையில வாக்கிங் போக வேண்டிய நேரத்துல நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இப்ப வாக்கிங் போயிருக்காரு. ஏண்டி, ஆமா, அவர் எதுக்கு நீ தேடுற? அவரை யாருமா தேடுறா? அவர் இல்லாம இருக்கணும்னு தான் நினைச்சிட்டு வந்தேன், நல்ல வேலை இல்ல. ஏண்டி, அம்மான்னு கத்திக்கிட்டு வர, அப்பா வீட்டுல இல்லாம இருக்கணும்னு சொல்ற, என்ன ஆச்சு உனக்கு? அம்மா, நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன ஆகுமோ அதுதான் எனக்கு ஆயிருக்கு. என்னம்மா பாக்குற? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஏதோ நமக்கு நல்ல நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஏன் கண்ணில் பட்டிருக்கு. ஏய், விஷயத்தை என்னன்னு சொல்லு வெண்ணிலா. உன்னால நான் ஒழுங்கா சாமி கூட கும்பிடாம வந்துட்டேன். அம்மா, அகிலாவ மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கான எண்ணம் இருக்கான்னு நீ மகா கிட்ட கேட்டதுக்கு அவ என்ன சொன்னா? அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு சொன்னா. அத நீ நம்புறியாமா? வெண்ணிலா, விஷயம் என்னன்னு சொல்லாம என்னையே நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நான் கேக்குற கேள்விக்கும் சொல்ல போற விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நீ இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. அவ சொன்னதை நீ நம்புனியா இல்லையா? மகா எந்த விஷயத்துல எப்படியோ, ஆனா இத செய்வேன் இத செய்ய மாட்டேன்னு ஒரு தடவை அவ சொல்லிட்டான்னா அந்த வார்த்தையை அவ கண்டிப்பா கடைபிடிப்பா. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை? நீ இத பாரு, நீ எவ்வளவு ஏமாளியா இருக்கன்னு உனக்கே தெரியும். அதை விட அந்த மகா யாருன்னு நீயே நல்லா தெரிஞ்சுப்ப. இந்தா பாரு. கதிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. அவனா எனக்கு உயிர், எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது அவன் கூட தான். நான் கதிர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். என்ன தைரியம் அவளுக்கு? அகிலாவுக்கும் நம்ம கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா? போன்ல பார்த்த உனக்கே இவ்ளோ கோவம் வருதே, நேர்ல கண்கூடா பார்த்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நாக்கு ஒண்ணு வாக்கு ஒண்ணு பெரிய நியாயவாதி மாதிரி பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி இப்படி ஒரு வேலை பாக்குறாளா அவ? என்ன தைரியம் அவளுக்கு? இந்த விஷயத்த இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம செல்வம் வாழ்க்கை மாதிரி கதிர் வாழ்க்கையும் வீணா போயிடும். அத நான் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறியா? வரட்டும், அவ லட்சணத்தை இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் கிழிக்கிறேன். அதெல்லாம் சரிதான். நான் என்னவோ நம்ம குடும்பத்து மேலயும் என் கூட பிறந்தவங்க மேலயும் இருக்கிற அக்கறையில இந்த வீடியோவை நான் உன்கிட்ட காமிச்சிட்டேன், விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனா நீ நல்லா இருப்பம்மா. வெண்ணிலாதான் சொன்னான்னு தயவு செஞ்சு என்ன கோத்து விட்டுறாத. ஏய், இதுக்கு முன்னாடி நடந்த மளிகை கடை விஷயத்துல நான் உன்னை காட்டி கொடுத்தேனா? இல்ல இல்ல. எந்த விஷயத்துல எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தராத. ஐய, அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது 7:30 கூட்டு வர, நான் உள்ள போறேன். கௌரி, பாத்தியா, வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்றதுனால ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. பாத்தியா, டி-ஷர்ட் பாரு எவ்வளவு லூஸ் ஆயிடுச்சு. பையன் டி-ஷர்ட் போட்டா அப்படிதான் இருக்கும். அதை விட இன்னும் சாப்பாட்டையும் டயட்டுக்கு கொண்டுட்டா நம்ம லுக்கே வேற மாதிரி ஆயிடும். சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா. கௌரி, இங்க பாரு, ஸ்டைல வாக்கிங் பண்ணி நானும் ரீல்ஸ் எல்லாம் போடுவேன். இன்னைக்கு நைட்டு ஒரே ஒரு சப்பாத்தி போதும், அப்படியே கொஞ்சம் வெஜிடபிள் சாலட். நான் இனிமே சுகர் எல்லாம் கட் பண்ணலாம்னு இருக்கேன். அப்பதான் ஸ்கின் பளபளன்னு இருக்கும். அதனால சுகரை சேர்த்து கொடுக்காத. இல்ல, உப்பு அள்ளி போட்டு கொடுக்கறேன். எல்லாம் என் தலை எழுத்து. இப்படி கூறுனா என்ன விலைன்னு கேக்குற ஒரு புருஷனை எனக்கு கொடுத்துட்டிய ஆண்டவா. கூறு போட்டு வித்தா என்ன விலைன்னு கேட்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு?